ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரெடி செட் கோ தமிழ். இந்த விலாக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் விலாகாக தான் இருக்க போகுது. ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகணும். சரி, நம்ம அது ஒரு விலாகாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம பாட்டுக்கு டக்குன்னு டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், எந்த வித ஃபார்மாலிட்டியும் கிடையாது. ஆனால் இங்கே அது மாதிரி நம்ம டக்குன்னு போக முடியாது. ஏன்னா ஒரு சில ஃபார்மாலிட்டி இருக்குது, வேலிட் ப்ரூஃப் கேட்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணணும். சரி வாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு கிளினிக் போகிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போடுவோம். அது ஆஸ் யூஷுவல் இங்கேயும் அதே மாதிரி தான், நம்ம வீட்லேயே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் போவோம். ஏன்னா நம்ம போனோம்னா அந்த டைமுக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லைனா நம்ம வாக்கின்லேயும் போகலாம். அங்கே போனோம்னா அங்கே எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒரு வேளை கூட்டமாக இருந்தால் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறதா இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் போட்டுட்டோம்னா நம்ம போனோன்னே டக்குன்னு பார்க்குறது தான். இப்போ எனக்கு 12 o'clock அப்பாயின்மெண்ட்டு. இப்போ நான் வீட்டிலேருந்து 11:30க்கு கிளம்புனேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம கிளினிக் போயிடுவோம். இப்போ நம்ம கிளினிக் போனது நம்ம நேராக டாக்டரை பார்க்க முடியாது, நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே வேலிட் ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஐடி. ஸோ நம்ம அந்த ஐடியை கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம எல்லாமே ட்ரீட்மெண்ட்லேருந்து இப்போ நம்மளுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் வரைக்கும் நம்ம இந்த ஸ்லிப்பை வச்சு தான் நம்ம வாங்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரூம் போய்க்கலாம். இப்போ எனக்கு காஃப் அண்ட் கோல்டுன்னு வந்திருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு பேசிக் செக்கப்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன்ஸ் இது முடிஞ்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் டாக்டரை போய் பார்த்துக்கலாம். டாக்டர் வந்து நம்மளை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க மெடிசன்ஸ்லாம். அப்புறம் ஃபர்தராக ஏதாவது நம்மளுக்கு செக்கப் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை சொல்லுவாங்க. எனக்கு 2 வீக்ஸாக காஃப் அண்ட் கோல்டு இருக்குது. ஸோ அதனால் ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே டோக்கன் சிஸ்டம் தான். இப்போ வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டோக்கன் மிஷின். இங்கே லெபார்ட்ரி, எக்ஸ்ரே 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு லெபார்ட்ரி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் டோக்கன் வந்துருச்சு. இது வந்து டிஸ்பிளே ஆகும் ரூம் நம்பரோட. இப்போ நம்ம அந்த ரூமுக்கு போனோம்னா நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க. இந்த பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தான் வரும். அது நம்மளோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டாக்டர், நர்ஸ் யாரோ ஒருத்தர் கால் பண்ணி இந்த பிளட் டெஸ்ட்டை பற்றி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுவாங்க, இல்லைனாலும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணோம்னா அவங்க நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு யாரோ ஒருத்தர் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் வந்தாலும் சரி, இல்லை நாமளும் போனாலும் சரி, நம்ம போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் எல்லா வேலையும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம ஃபார்மசியில் போய் மெடிசன் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுத்தோம்னா நம்மளுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் நம்மளுக்கு கொடுத்துடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கேயும் டோக்கன் சிஸ்டம் தான். ஃபார்மசிலையும் நம்மளுக்கு டோக்கன் சிஸ்டம் தான். அங்கே வந்து இன்சூரன்ஸாக பேமெண்ட்டாக அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் தான், நம்மளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு மோஸ்ட்டாக எல்லா மெடிசனுமே கவர் ஆகிடும். இருந்தாலும் ஒரு சில மெடிசன் நம்மளுக்கு கவர் ஆகலைன்னா அது மட்டும் பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். இதே இன்சூரன்ஸாக இல்லாமல் நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் போனோம்னா இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். நம்ம ஊரோட கம்பேர் பண்ணோம்னா இங்கே மெடிசன்ஸ்லாம் வந்து குவைட் காஸ்ட்லியாக தான் இருக்குது. மெடிசன்ஸ் மட்டும் கிடையாது, இதே கன்சல்டிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு காஸ்ட்லி தான். இப்போ நான் போன டாக்டர் பார்த்திங்கன்னா 1 டைம் விசிட்க்கு பார்த்திங்கன்னா 250 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 5600 வருது. இந்த கன்சல்டிங் ஃபீஸ் வந்து இன்சூரன்ஸை பொறுத்து நம்மளுக்கு மாறும். ஹாஸ்பிட்டல் வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இன்சூரன்ஸ்க்கு வந்து இந்த கன்சல்டிங் ஃபீஸ் அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ரெடி செட் கோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். பை பை.